உங்களுக்கு வேற எந்த ப்ரோமோவும் கிடைக்கல, இதுதான் மெயின் ப்ரோமோவா நினைச்சு போடுறீங்க. ஆல்ரெடி இது ஒரு டம்மி ப்ரோமோ. அதை விட்டுட்டு லைவ்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை போடுறீங்களாடா? போடவே மாட்டீங்க நீங்க. குறிப்பா ஜாக்லின் மற்றும் ஜெஃப்ரி மற்றும் ராயன் இவங்க 3 பேருக்கு ஒரு மோதல் ஏற்பட்டது. அதுல ராயன் மற்றும் ஜெஃப்ரிக்கு நடந்த சீனாவது நீங்க ப்ரோமோவை பட்டு ஒரு வேற லெவல் ஐப்பை கிரியேட் பண்ணிருக்கலாம். அதையும் பண்ணல. ஜாக்லின் அங்க ஜெஃப்ரி இவங்க பேசினதை வச்சாவது ப்ரோமோ போட்டுருக்கலாம். அதையும் போடல. இன்னைக்கு போட்ட ப்ரோமோலயே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தான் உருப்படியான ப்ரோமோ. மற்ற 2 ப்ரோமோ வேஸ்ட். ஏன்னா நடந்து முடிஞ்ச ப்ரோமோவை பற்றி எங்கடா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை பற்றி அந்த ப்ரோமோ செக்மெண்ட் வந்துச்சுல, ராணவோட செக்மெண்ட், அது லைவ்ல நடந்து முடிஞ்சிச்சு மக்களே. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறக்காம போட்டுருங்க. சரி, ப்ரோமோவில் என்ன நடக்குது? நாமினேஷன் யார் போவாங்க அப்படின்றதான் டாஸ்க்கு. டைரக்ட் நாமினேஷன் யார் போகிறாங்க அப்படின்றதான் டாஸ்க்கு. அதில் குறிப்பாக வந்து நேற்று ஜாக்லின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ராணவுக்கு தான் டைரக்ட் நாமினேஷன் போகணும்னு. ஆனால் நேற்று ஒன்று இருந்தது, ஆனால் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் ஜாக்லின் அந்த இடத்துல பேசினாங்க. இந்த ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்க? அன்சிதா ராணவ் நடிக்கிறான், அவன் வந்து டாஸ்க்குக்காக பல விஷயங்கள் பண்ணுறது நடிப்பாக இருக்குன்றாங்க. யூனியன் லீடர் பதவியை ஒழுங்காக பயன்படுத்தலைன்ற மாதிரி ரயான் சொல்கிறாரு. ஓகே, ஜாக்லினை வந்து அவன் பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைனலாக ராணவ் டைரக்ட் நாமினேஷனில் வந்துட்டான் அப்படின்றது தான். பட் அந்த டிஸ்கஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதில் அன்சிதா வந்து சொன்னாங்க, அவன் லீடராக இருக்கும்போது ஒரு மாதிரியும் அவன் லீடர் இல்லாத போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவன் லீடராக இருக்கும்போது பொறுப்போடு இருக்கான், லீடர் இல்லாத போது மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுறதான்றது அன்சிதாவோட பாயிண்ட். அதில் இவங்களோட பாயிண்ட் இருக்குல்ல, யூனியன் லீடராக சரியாக பயன்படுத்தலை, மற்றவங்களை சரியாக கேட்க மாட்டேங்கிறான்றது தான் ரயானோட பாயிண்ட். அக்செப்டட். ஜாக்லின் ஓட்டு போட்டது வந்து ராணவ் கிடையாது, ஜாக்லின் ஓட்டு போட்டது ரஞ்சித் சார். இந்த கேமில் ரொம்ப லீஸ்ட் எஃபெக்டிவா, ஸோ கொஞ்சம் அவருக்கு முடிஞ்ச இதுவெல்லாம் கிரியேட் பண்ணுவார், இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாருன்னு பார்த்தா பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஆனால் ராணவ் விளையாடினது ஏதோ ஒரு ரீதியில் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், கேமில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் ரஞ்சித் சாலால பெரிய தாக்கத்தையும் ஒரு விஷயத்தையுமே ஏற்படுத்தலைன்ற மாதிரி ரஞ்சித். இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் வந்து ராணவுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஐ மீன் வந்து நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கு, அந்த சென்ஸ்லெஸ் இல்லாமல் நீ நிறைய விஷயங்கள் பண்ணுறன்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துச்சு. அந்த சென்ஸா பேசுன்ற ஒரு டிபேட் போச்சு. எப்பா இது நாமினேஷன் ப்ரீ பாஸ் டிஸ்கஷன், இதில் சென்ஸ்ன்ற டாப்பிக்கே வேண்டாம், அதை பிடிச்சிக்கிட்டு ஜாக்லின் பேச இவங்க பேசுன்ற மாதிரி மாற்றி டிபேட் நடந்துட்டு. என்ன ஜாக்லின் ஒரு அதிரடி மாற்றமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஒன்று என்னன்னா, நேற்று முத்துவே சொன்னார் ராணவ் நல்லா ப்ளே பண்ணியிருக்கான், ப்ளே பண்ணாமல் இல்லை ப்ளே பண்ணியிருக்கான், அதை விட இதுவாக இருக்குன்ற மாதிரி மேபி ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம். கம்பேர் பண்ணும்போது டாஸ்க் விளையாடின கேட்டகரியில் ராணவ் ஏதோ ஒரு ரீதியில் தெரிஞ்சா, ஒரு சண்டை கிண்ட மூலியமா தெரிஞ்சா, ஆனால் எதுவுமே தெரியாமல் இருந்தவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ரீதியில் தான் அவங்க பார்த்துருக்காங்க. நான் பார்க்குறேன் இதை மாற்றி பேசிட்டாங்க, இப்படி பேசினா அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ். எனக்கு தோன்றது இதுதான். ஓகே, ஆனால் என்ன அவங்களோட ஒப்பீனியன் அவங்களது நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதா எனக்கு இதுவாக இருந்துச்சு. இது ஒரு பக்கம். இந்த தரப்பில் மெஜாரிட்டி 3 ஓட்டுகள் வாங்கி ராணவ் தான் டேஞ்சர் ஜோன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஃபார் ஜெஃப்ரி. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு தீபக் மற்றும் மஞ்சுரி பிளான் போட்ட மாதிரி என்னென்ன கருத்துக்கள் நம்ம வைக்கணும், என்னென்னலாம் நம்ம பேசுகிறோன்றதை ஓப்பனாக உடைக்கிறோன்ற மாதிரி இந்த கேமில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை ஓப்பனாக பேசுகிறாங்க. புரியுதா? கேமில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை ஓப்பனாக யார் தரப்பு இந்த ரீதியில் பார்க்கணுன்ட்டாங்க. கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மஞ்சுரியும். உடனே தர்ஷிகா வந்து இல்லை நாட் அக்செப்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நாமினேஷனில் அடுத்த வாரம் ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். அது வாய்ப்பு யாருக்கு கரெக்டாக போய் சேரணும், யார் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு போகணுன்னு பேசுகிறாங்க. ஏன்னா மேடமுக்கு பயம் இருக்குது. மேடம் இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவேன், அடுத்த வாரம் எலிமினேட் ஆயிடுவேன்னு பயம் இருக்குது. அதனால தான் நாமினேஷன் பாஸுக்கு இவங்க பிளான் போட்டிருந்தாங்க. தர்ஷிகா இந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாங்க. இல்லை கேமை பார்க்கணும், கேமை விளையாடவங்க தான் முக்கியன்ற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் தீபக் வந்து நான் கேமை விளையாடி இருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், தீபக்கோட தரப்பு சொல்லிட்டார். மஞ்சுரி, நான் இந்த வந்த 6 வாரமாக என்னோட எஃபெக்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு டாஸ்க்குக்காக நான் இறங்கி என்னோட எஃபெக்ட் போட்டு விளையாடி இருக்கேன். அது தப்போ சரியெல்லாம் பார்க்கறது கிடையாது. டாஸ்க்குன்னு வந்துட்டா இறங்கி ஆடுறது, அதுக்கான இன்புட் அவ்வளோ கொடுத்துருக்கேன். நான் கொடுக்காமலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் ஈடுபாடு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணிட்டாங்க. தர்ஷிகா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அருண் சொன்னாரு, நான் வெளியே போய் இப்படி பேசினேன், இங்கே நான் குட் மேனேஜராக இருக்கணும், குட் புக்ஸில் இருக்கணுன்ற மாதிரி குட் மேனேஜர் ரோல் எடுத்து ப்ளே பண்ணேன். ஸோ தொழிலாளர்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு மேனேஜராக என்ன பண்ணாங்கன்னே தெரில. பட் இருந்தாலும் நான் பண்ணேன், எனக்கு ரொம்ப அவசியம் இது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம்.
ஜெஃப்ரி வந்து சிம்பத்தி ஜெஃப்ரி யூஸ் பண்ணது அந்த சிம்பத்தி கார்டு தான் அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. ஏன்னா ஜெஃப்ரி டாஸ்க்கை வச்சு பேச சொன்னால் ஒரு டாஸ்க்கை வச்சும் பேச முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த டாஸ்கில் ஜெஃப்ரி பேசுறதுக்கான ஒரு ரைட்ஸுமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, நான் வந்து எனக்கு அடுத்த வாரம் எனக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வரும் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் தான், பிக் பாஸ் வந்ததே உனக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக மாறிடுச்சு ஜெஃப்ரி. இதுக்கப்புறம் என்ன, உங்கள் அம்மா வந்தால் இன்னொரு சேஞ்சிங் மொமெண்ட்டாக மாறும், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த டாஸ்கில் என்ன பண்ணுன்னு சொல்லலாம் ஐயா, டாஸ்க்கை பேசாமல் இப்படி பேசுறது. சரி ஓகே, அது எனக்கு வேணுன்ற மாதிரி ஜெஃப்ரி அந்த சிம்பத்தி கார்டை போட்டாரா, இது போட்டாச்சு. உடனே பவித்ரா வந்து எனக்கு வேணும், நான் தான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி பவித்ரா பேசிட்டு ஃபைனலாக ஓட்டிங் டிஸ்கஷன் போகிறாங்க. டிஸ்கஷன் போகும்போது அருண் என்ன சொல்கிறாரு, ஓட்டை மாற்றக்கூடாது, ஒரே ஒரு டைம் தான் ஓட் பண்ணணும், அந்த ஒரே டைமில் தான் ஓட்டிங் பண்ணணும், வேறு எதுவுமே பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இந்த ஷஃப்லிங் நடந்தால் வேறு யாருக்கு போயிடும்ன்ற மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறார் அந்த இடத்துல அருண். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அருண் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், சூப்பராக மேனேஜராக பயன்படுத்திய வேற லெவலாக ப்ளே பண்ணேன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரு பாருங்க ஜெஃப்ரிக்கு. நான்லாம் அப்படியே மயங்கிட்டேன், என்னடா இது ஜெஃப்ரி இந்த அளவுக்கு பண்ணானா நானே ஆச்சரியப்படுறேன். அந்த அளவுக்கு ஜெஃப்ரி பண்ணல, ஆனால் அருண் பில்டப் கொடுப்பாரு பாருங்க, இல்லாத எப்படி இருக்கிற மாதிரியும் இருக்கிறத எப்படி இல்லாத மாதிரியும் காட்டுறதுல அருணோட திறமையை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து ஜெஃப்ரி ஹைலைட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த நாமினேஷன் ஓட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மஞ்சரி வந்து சொல்லிட்டாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணோம், இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களோட உரிமை. நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, நீங்கள் சேஞ்சராக மாறுறீங்க, நீங்கள் கடைசியில் ஓட் டிசைடராக மாறுறீங்க, அப்படி மாறாதீங்க, ஓட்டு நீயும் சத்யாவும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க, எப்படி ஓட்டை நீங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணதாச்சு. ஸோ ஓட்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்கன்னு மஞ்சுரியும் தீபக்கும் சொல்லிடுறாங்க. சத்யா எனக்கு வேணாம், அது இவனுக்கு வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 2 பேரும் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்க. ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவனுக்கே போட்டான், அருணும் ஜெஃப்ரிக்கு போட்டாச்சு, சத்யாவும் ஜெஃப்ரிக்கு போட்டாச்சு, 3 ஓட்டு வந்துருச்சு. ஓகே, 3 ஓட்டு வந்தாச்சு. நடுவில் 4 பேரும் செல்ஃப் ஓட்டு போட்டு நிற்கிறாங்க. பவித்ரா எனக்கு, மஞ்சரி எனக்கு, தீபக் எனக்கு, தர்சிகா எனக்கு அப்படின்ற மாதிரி 4 பேருமே செல்ஃப் ஓட்டு போட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 4 பேரும் ஓட்டை வேற யாருக்காவது மாற்றினா உண்டு, அவங்க தான் மாற்ற மாட்டேங்கிறாங்களே. இப்போ 4 பேரில் தர்சிகா வந்து மஞ்சரி கொடுக்க மாட்டாங்க, பவித்ராவும் மஞ்சரி கொடுக்க மாட்டாங்க, தீபக் மஞ்சரி கொடுத்தாலுமே இவங்க 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஓட்டையும் இவங்க மாற்றணும்ல, அதை மாற்றுறதுக்கான முடிவும் எதுவும் எடுக்கிற மாதிரியே இவங்க தெரில. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சுரி வந்து நான் எனக்கே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. தீபக் வந்து அந்தர் பெல்ட்டி அடித்தா மாதிரி நான் 2 பேருக்கு தான் கொடுப்பேன், மஞ்சுரியா இல்லை ஜெஃப்ரியா, நம்ம நான் ஜெஃப்ரி கொடுக்குறேன். மஞ்சுரி வந்து அவங்க தனியாக போராடி இவ்வளோ தூரம் வந்துடுவாங்க, அதனால் மஞ்சுரி அவங்க பார்த்துப்பாங்க, அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்ற மாதிரி மஞ்சுரி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல லீடிங் போயாச்சு 7 பேரில். ஸோ இவரோட ஓட்டு போனோன்னே 4 வந்துச்சு. ஸோ தர்ஷிகா ஓட்டு வச்சு பயன் இல்லை, நான் என் தம்பிக்கு கொடுக்குறேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா தூக்கி ஓட்டாங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் பவித்ரா சொல்லவா வேணும் தூக்கி போட்டாச்சு. இதில் டிஸ்கஷனில் பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலங்க, வாய் பேசவே மாட்டேங்கிறாங்க. டிஸ்கஷனில் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கணும், பாயிண்ட் பேசணும், இதில் வாய்ப்பு கொடுக்கலன்னு உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ணணும், உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் தேடணும் பவித்ரா. வாய்ப்பு கொடுக்கல நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் மட்டும் போதாது, டிஸ்கஷனில் நீங்கள் இறங்கி ஆடணும், டிஸ்கஷனில் இறங்கி பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது தான் சொல்லியிருப்பாரு, அறிவாளியாக இருந்தீங்கன்னா திறமசாலியாக இருந்தால் பொழைச்சிப்பீங்க, அறிவாளியாக இருந்தே எஸ்கேப் ஆயிருவீங்க, நீங்கள் அடுத்த வாரம் மக்களால் காப்பாற்றப்பட போகிறீங்களா இல்லை வெளியேற போகிறீங்களா, அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு ராணோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ராணோ உடனே ஹவுஸ் மேட்சர் அறிவு இருந்தால் ஏன் எப்படி இருக்க மாட்டான்ற மாதிரி ஹவுஸ் மேட்சோட ரியாக்ஷன் இது எல்லாமே இருந்தது. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது ஒட்டுமொத்த வீடுமே சந்தோஷமாயிருச்சு. ஜெஃப்ரிக்கு மட்டும் ஒரு தனி சலுகை இருக்குங்க அந்த வீட்டில், அவருக்கு மட்டும் எல்லாருமே பாசமாக ஃப்ரீயாக அவர் விட்டுடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.